நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாதம் துளாராசி துலாலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு துளாராசி அன்பர்களே, துலாலக்ன அன்பர்களே. ஏன் அப்படின்னா இந்த மாதம் வித்தியாசமான வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாமா? குழப்ப வெற்றி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பல குழப்பங்கள் வரப்போகுது, ஆனால் வெற்றி நிச்சயம், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா 6ஆம் வீடு ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அதில் சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியும் அங்கதான். அவர் 12ஆம் தேதி வரைக்கும் பவர் இழந்திருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வரப்போறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பல பிரச்சனைகள் வந்து கதவை தட்டுன்னு தட்ட போகுது. ஆனா எல்லாமே நீங்க முடிச்சு மட்டும் இல்லை, இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, நீண்ட நாளா ஒரு பிரச்சனையை பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, முடியல இல்லையா, அந்த பிரச்சனையும் சேர்ந்து முடிக்க போறீங்க. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு உண்மையா மனதார சந்தோஷப்பட போறீங்க துளாராசி துலாலக்ன அன்பர்களே. பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. 2 விஷயம் மட்டும் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. 2 விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மற்றது எல்லாமே சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பங்கள் வேகமா வரும். ஆனா அந்த குழப்பம் வந்ததுனாலதான் வெற்றி அப்படின்றது சூப்பரா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா லாங் டைமுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கும். இது நடந்ததுனால தான் நீங்க அனைத்து கடனையும் கட்டி முடிக்க போறீங்க. கடனை கட்டி முடிச்சு கடனே இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும்டா அப்படின்ற எண்ணத்தை விதைக்க போகுது. அதுக்குண்டான வழியையும் காமிக்க போகுது. அப்போ கடன் எல்லாமே முடிக்கக்கூடிய நிம்மதியான எண்ணத்தை இப்பவே அவர் வந்து கொடுத்துருவார். 6ஆம் வீடு அப்படின்ற இடத்துல சூரியன் இருக்கே அப்படின்னு கவலையே பட வேண்டாம். சூரியன் யாரு? உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 6ஆம் வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள்ன்றது வந்தாலும் ஃபைனலா லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் இருக்கிறதுனால எண்ட் ரிசல்ட் வில் பி குட்ன்றதை விட சூப்பர் எக்ஸலண்ட் அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனாலும் 2 விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னன்றது கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணாம கடைசியில வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு வரா கடன் இப்ப வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்ட் லோன் எடுத்திருப்பீங்க, அந்த லோன் எல்லாம் இப்ப திருப்பிடலாம். அதே மாதிரி புதுசா நீங்க தங்கம் வாங்கலாம். இது எல்லாமே சூப்பரா நீங்க பண்ணலாம். அண்ட் மேலும் உங்களுடைய 6ஆம் வீடுன்றதுனால எதிரிகள் இருக்கவே மாட்டாங்கங்க. எதிர்த்து நிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலே இங்க பொடி ஆக்கிடும். நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணும். அதுல தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு நீங்க சாம்பியன் ஆக போறீங்க. அதுல தசா புத்தி அந்தரம் சரியில்லைன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர் அல்லது உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்க போய் இதுக்கு என்ன வழி அப்படின்றது மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா 6ஆம் வீட்டுல கிரகங்கள் பாசிட்டிவா இருக்கிறது அப்படின் போது பாசிட்டிவா போறீங்களோ இல்லையோ நெகட்டிவ் எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்ப இந்த ஏப்ரல் மாசம் மறக்கவே முடியாத அனைத்து பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்குன்றதுல டவுட் இல்லை. பட் ஸ்டில் அந்த 2 விஷயம் எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா ரொம்பவே மாட்டிடுவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வீடு மாற்றம், உங்களுடைய வாகன மாற்றம், சுகம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து போய் 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பரஸ்பரம் நல்லா வரப்போகுது. குழந்தை பாக்கியம் அமையலையே அப்படின்ற உங்களுக்கு சுய ஜாதகத்துல வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தானாகவே நேச்சுரலாவே குழந்தை உருவாகும். அப்படி இல்லை நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து உங்களுக்கு பலித்த மாறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 13ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு சூரியன் வந்துடுதே அப்படின்னா 7ல சூரியன் குற்றம் தான். அந்த ஒரு விஷயம் தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா அது எதுல அப்படின்னா
நீங்க கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க ஏதாவது சட்டுன்னு சொல்ல வைக்கும் உங்க கிரகங்கள், அப்ப அதை பெருசுப்படுத்தாம உங்க மனைவி தானே, உங்க கணவர் தானே அப்படின்ற சிரிச்ச முகத்தோட போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்குள்ள இப்போ அவங்க ஒன்று சொல்ல நீங்க ஒன்று சொல்ல அப்படின்ற ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஸோ அந்த இடத்துல 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பட் நிதானத்தோட நீங்க ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிபிடியில இப்படி பண்ணா இதெல்லாம் சான்சஸ் இப்படி இருக்கு அப்படின்ற ரியலிசமை நீங்க வந்து பொறுமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லும் போது அது மேலும் பேரு புகழ் கீர்த்தி எல்லாமே யாரு உங்களை நெகட்டிவா சித்தரிச்சாங்களோ அந்த பார்ட்னரே உங்களை பாசிட்டிவா வாவ் நீ சொன்னதுனால தான்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் ஆர் யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் டக்குன்னு கோவத்தோட வருவாங்க. கோபம்தான் நான் சொன்ன 2வது விஷயம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு தன்னுடைய 4ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்னடோ இது இவன் இப்படி பண்றான் அப்படின்ற ஒரு எரிச்சல் வந்து வரும். எரிச்சல் வேண்டாமே. அப்ப 2 விஷயம் என்ன நான் சொன்னேன், ஹஸ்பண்ட் வைஃப் ஃப்ரிக்ஷன், 2வது எரிச்சல். தாய் மாமன் வழியில சில விஷயங்கள் கருத்து மோதல் இருக்கும். பட் அது ஒன்றும் பெருசா வந்து பாதிக்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் தாய்மாமன் வழியில பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்ததுன்னா சில கருத்து மோதல்கள், பட் ஸ்டில் கோபம் இல்லாம அதை ஈஸியா சமாளிக்கலாம் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைஞ்சு இருக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா இப்ப புரிதல் ஏற்பட்டு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காதலர்கள் பிரேக்கப் ஆயிருந்தீங்கன்னா புரிஞ்சு வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா டிவர்ஸே ஆயிருந்தது அப்படின்னாலும் செகண்ட் மேரேஜ், ஏன்னா 11ஆம் இடம் சம்பந்தப்படுது. அப்போ 7, 11 சம்பந்தப்படும் போது முதல் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திருமண பந்தம் அப்படின்றது அருமையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரோக்கியத்துக்கு நீண்ட நாள் பிரச்சனை ஒரு பெரிய தீர்வுக்கு வரும். ஆரோக்கியத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது வயிறு, கண்ணு, முதுகெலும்பு அண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து டபால்னு இறங்குறது, வேகமா போறது அப்படின்றது மட்டும் வேண்டாம். ஏன்னா இப்ப 6ஆம் வீட்டு கிரகங்கள்ல ராகுன்னு ஒருத்தர் இருக்கிறதுனால அவர் வந்து வேகத்தை கொடுத்துருவார். இப்ப வேகம் ஜெயிக்கிறது கிடையாது, விவேகம் தான் ஜெயிக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம். இன்னும் சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, துளாராசி துளாலக்ன அன்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னா ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். டெய்லி ஒரே டைம்னா நான் 8-8-5 அப்படி சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அல்லது நீங்க தொழிலுக்கு போன அடுத்த நிமிஷம், அது 11 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், ஒரு செயலை ஒரு மையமா வச்சு, அதாவது இது கால நேரம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்க இப்போ வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டீங்க, ஒரு 5 மினிட்ஸ் நிதானமா கண்களை மூடி ஜஸ்ட் லைக் தட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு அது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டூலா உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா கேட்கறது, நிதானமா ப்ரொசீட் பண்றது, சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் இந்த ஏப்ரல் மாசத்துல காத்துட்டு இருக்கு. பல ரூபத்துல காத்துட்டு இருக்கு. குடும்பம் சீராகும், வீடு மாத்தணும்னா மாத்துவீங்க, நிறைய மாற்றங்கள் வரும். இப்ப நீங்க தனி குடித்தனம் போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அந்த தனி குடித்தனம் போறது ஒரு பிளஸ்ஸாவே உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் நடக்குமே ஒழிய நெகட்டிவான விஷயங்கள் வராது. அம்மா அப்பானுடைய ஆதரவு இருக்கும். ஆனா அங்க வந்து சில மன வருத்தங்கள் இருந்தாலும் அந்த மன வருத்தம் ஒரே ஒரு வார்த்தை தான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். குழப்பம் 101% வரும். ஆனா அந்த குழப்பம் வந்ததுனாலதான், அந்த பிரச்சனை வந்ததுனால தான் டோட்டலா ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகி வெற்றி அப்படின்ற ஒரு வெற்றி வாகை சூட போறீங்க அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. நீங்க என்னென்ன எப்படியெல்லாம் வந்தீங்க அப்படின்றது கதை எழுதுறான்ற அளவுக்கு இருக்கும். ஆனா சமாளிச்சு ஜெயிக்கிறதுக்கு பல கிரகங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ எல்லாம் கிரகமயமே. ஸோ குலதெய்வ வழிபாடு, விநாயகர்னுடைய வழிபாடு பிளஸ் நான் சொன்ன அந்த 5 நிமிஷம் உங்களுக்காக அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னாலே சக்சஸ் பிரம்மாண்டமா இருக்கு. நிச்சயமா உங்களை பார்த்து பலர் பொறாமப்பட போறாங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.